வணக்கம். சமீபத்தில சோளிங்கர் போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. இப்போ போகும்போது அந்த கேபிள் கார்ல போயிட்டு வரும்போது, படிக்கட்டு வழியா வரும்போது, அங்க ஒரு போர்டு. என்ன சோளிங்கர் படிக்கட்டில இறங்கும்போது, அந்த மழையினால எங்க பார்த்தாலும் ஒரே குரங்குகள். அப்போ அந்த போர்டு என்ன சொல்லுதுன்னா, அ யாருமே தயவுசெய்து குரங்குகளுக்கு தின்பண்டங்கள் கொடுக்க வேண்டாம். அ அப்படின்ற ஒரு எச்சரிக்கை பலகை. அப்போ அது ஏன்னு விசாரிச்சு பார்க்கையில, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, குரங்குகள் வந்து ஓசியில இந்த சாப்பாடு கிடைச்ச உடனேயே, அதனுடைய உணவு தேடல அந்த இத மறந்து போகுது. மரத்துக்கு மரம் தாவுறது, உணவு தேடுதல் அப்படின்ற ஒரு பல்வேறுபட்ட அதனுடைய காரியங்கள் வந்து அது மறந்து போகுது. மனிதர்கள்கிட்ட இருந்து எப்போ உணவு கிடைக்கும்? மனிதர்கள் எப்போ வருவாங்க? அப்படின்னு பார்த்து கையேந்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த குரங்குகள் வந்தாச்சு. அப்படின்ற மாரி ஒரு தகவல அவங்க சொல்றாங்க. அப்போ இந்த குரங்குகளுக்கே இயல்பாக இருக்கக்கூடிய அந்த குணத்த வந்து நம்ம மாத்திர்றோம். அதனால தயவு செய்து அதுக்கு உணவு கொடுக்காதீர்கள். அப்படின்ற மாரி ஒரு எச்சரிக்கை பலகை. அப்போ இது ஏன் நான் இங்க சொல்றேன்னா, ஒரு ஒரு ஜீவராசிக்கு இல்ல ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுத்து பழக்கப்பட்டுட்டா, அவனுடைய அடிப்படை குணத்த வந்து நம்ம மாத்திர்றோம். அதாவது கடினமா வேலை செய்யணும். அ அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அ அதனால இந்த குரங்குகள் என்ன ஆயிடுதுன்னா, சாப்பாடு கிடைக்கலன்னா, யாரும் தரல அப்படின்னும்போது, அடித்து பிடுங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அந்த குரங்குகள் வந்துடுது. அப்படின்ற மாரி ஒரு நிலைமை. இதே தான் மனிதர்களுக்கும். அப்போ கொடுத்து பழக்கப்பட்டாச்சுன்னா, கண்டிப்பாக அவனுடைய உழைக்கக்கூடிய குணம், அவனுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய குணம் எல்லாமே மாறிடும். அப்படின்ற மாரி ஒரு தகவல். இத வந்து நான் இங்க பதிவு பண்ணக்கூடிய காரணம், ஏன்னா இது வந்து ஒருத்தர் ஒரு ஒரு அர்த்தத்தில எடுத்துக்கலாம். அதனால மீண்டும் ஒரு தகவலோட உங்கள அடுத்த பகுதியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.